வணக்கம். நீங்க பார்த்துருக்க ஆட்டோ பஜார். நான் உங்களை யார் பேசிப்போம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் 2025 நம்ம ஆட்டோ எடுக்கிறதுனா நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா BS6 தான். BS6 OBD2 இந்த பேர் சொன்னாலே வந்து இது சென்சார் ஆட்டோ. நம்ம எடுத்தோம்னா நம்மளால ஃபால்ட்டை வந்து கண்டுபிடிக்க முடியாது, சென்சாரால் ஃபால்ட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சென்சார்ன்றது வந்து உங்கள் வண்டியில் இருக்கிற ஃபால்ட்டை உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லக்கூடிய விஷயம்தான். சென்சார் வந்து உங்களுக்கு ஃபால்ட்டை வந்து கிரியேட் பண்ணாது. சரிங்களா? முதல்ல இந்த விஷயத்தை எல்லாரும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சென்சார் வந்து ஃபால்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக, ஃபால்ட்டை உருவாக்குறதுக்காக கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம BS4ல் சென்சார் இல்லாத வண்டி அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட்டு வந்து இன்னமும் வந்து குறையாமல் இருக்கிற காரணம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நேற்று ஒருத்தர் 2020 வண்டி BS4 2,70,000 ரூபாய் பண்ணியிருக்காரு, விலை வந்து கோட் பண்ணியிருக்காரு. இந்த விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்கள் வந்து BS4 சென்சார் இல்லாத வண்டி மேனுவலாக என்ன ஃபால்ட் வந்து நம்ம இருந்தாலுமே நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ண முடியும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இன்னமும் அதுக்கான மார்க்கெட்டும் குறையாமல் இருக்குது, அந்த கிரேஸும் குறையாமல் இருக்குது. இப்போ BS6ல் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா இதுக்கான வாய்ப்பு வந்து நம்மளுக்கு இப்போ உருவாகிருக்கு. அந்த விஷயம் நான் உங்களுக்கு கிளியராக என்னன்னு சொல்கிறேன். ஒரு ஆட்டோவையும் சரிங்களா, ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம கனெக்ட் பண்ணோம்னா ஆக்சுவலாக அந்த ஆட்டோவில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்த வந்து ஃபால்ட் கோடு, அதாவது எரர் கோடு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எரர் கோட் மூலயமா நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லிடும் உங்கள் ஆட்டோவில் இந்த பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப சீரியஸான பிரச்சனையாகவும் இருக்கலாம், மைனூட்டான பிரச்சனையாகவும் இருக்கலாம். உங்கள் வண்டியை வந்து நீங்கள் கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ரன் பண்ண முடியல, ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியல, இல்லை வண்டி உங்களுக்கு ரன் ஆகுது ஆனால் ஏதோ ஒரு ஃபால்ட், இன்ஜினில் ஃபால்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அது என்ன ஃபால்ட்டுன்னு உங்களால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பிக்கப் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் வந்து மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் விடும்போது எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ அது சென்சார் பிரச்சனைனா மைன்யூட்டாக ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடும். இந்த ஃபால்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டியோட பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்லும். சரிங்களா? அந்த ஃபால்ட்டை அட்டன் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. அட்டன் பண்ணுறதுல அது எப்படி ஃபால்ட் நம்ம முதல்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ BS6 ஆட்டோவில் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம், ஆட்டோவில் இருக்கிற சென்சார் எல்லாத்தையும் நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்டோவையும் நம்ம சாஃப்ட்வேரையும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு டிவைஸ் இருக்குது, இதுதான் அந்த டிவைஸ். இந்த டிவைஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோவையும் நம்ம சாஃப்ட்வேரையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டு சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். கனெக்ட் பண்ணிட்டோம், சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த இன்டர்ஃபேஸில் ரீட் கோட்ஸ், இந்த ரீட் கோட் மூலயமா நம்ம ஆட்டோவில் என்னென்ன ஃபால்ட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணலாம். லைவ் டேட்டாவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டி ரன் பண்ணும்போது எந்த விஷயம் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கிளியர் கோட்ஸ், இப்போ ஒரு நம்ம ஃபால்ட்டை வந்து ரீட் பண்ணி கண்டுபிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஃபால்ட்டை வந்து நம்ம ஆட்டோவில் ஒரு மைக்ரோ சிப் ஒன்று கொடுத்துருப்பாங்க பேக் சைடில் இன்ஜினுக்கிட்ட. அந்த சிப்பில் வந்து டேட்டாவாக ஸ்டோர் ஆகும். ஒவ்வொரு ஃபால்ட் வந்து கிரியேட் ஆகும் போதுமே ஒரு டேட்டாவாக வந்து அதில் ஸ்டோர் ஆகும். அந்த டேட்டாவை தான் நம்ம ரீட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரீட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ரீட் கொடுத்துட்டு இதில் தப்பாக எடுத்துருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ. இப்போ பஜாஜ் 3 வீலர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்கேன் வெஹிக்கிள் நம்ம கொடுக்குறோம். ஸ்கேன் வெஹிக்கிள் கொடுத்தோடனே இது என்ன வந்து இன்டிமேஷன் பண்ணுது, வண்டியை ரன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் நமக்கு கொடுக்குது. இதில் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் 3 வீலர், அதோட சேசிஸ் நம்பர். இந்த சேசிஸ் நம்பர் மூலயமா இது இந்த ஆட்டோ தானா அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்னத்தை ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஜினை ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கேனிங் கொடுத்துருக்கோம். இது ஒரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் எடுத்துக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பாருங்கள், இதில் ஒரு 3 ஃபால்ட் இருக்குது இந்த ஆட்டோவில். இந்த ஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ட் கோடு கொடுத்துருக்கு. P0131, P0107, P0133. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
பஜாஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ஃபால்ட் அப்படின்னு டைரக்டா கிளியரா கொடுக்காம ஃபால்ட் கோடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபால்ட் கோடு வந்து பாத்தீங்கன்னா இத ஒவ்வொரு ஃபால்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோடு ஒன்று கிரியேட் ஆகும். இது இந்த கோடு கிரியேட் ஆகுது பாத்தீங்களா. இன்னைக்கு நீங்க வெஹிக்கிளை ஃபுல்லா சர்வீஸ் பண்ணிட்டீங்க, எல்லா ஃபால்ட்டுமே எந்த ஃபால்ட்டுமே இல்லை. ஒரு புது ஆட்டோ வாங்குறீங்கன்னா இந்த ஆட்டோ நீங்க ஸ்கேன் பண்ணும்போது எந்த ஃபால்ட்டுமே இருக்காது, 0 ஃபால்ட்ல தான் இருக்கும். சரிங்களா. உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணா நான் ஒரு புது ஆட்டோ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் நெக்ஸ்ட் வீடியோல. இப்போ இது வந்து ஒரு பழைய ஆட்டோ, ஒரு 2 வருஷம் ஆட்டோ. இது வந்து அண்ணன்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதுல என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட நான் பொதுவாக ஓவரெல்லாம் கேட்டேன். கேட்கும் போது என்ன சொன்னாரு, பிக்கப் இல்லை, ரன்னிங்ல எவ்வளவு முறுக்குனாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போகல. ஆனா மெக்கானிக்கிட்ட விடும்போது இது என்ன ஃபால்ட்னு கரெக்டா சொல்லல அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. வண்டி எல்லாமே நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு ஆக்சிலேட்டர்ல இருந்து கேபிள்ல இருந்து கிளச்சில இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு அப்படின்ற ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு என்ன ஃபால்ட்னு அது தெரியல. இது ஆக்சுவலா இப்போ அந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் சரி நம்ம BS6 OBD2 ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணி என்ன ஃபால்ட்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தை தான் நான் வாங்கி இதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இதுல ஒரு 3 ஃபால்ட் கோடு நம்மளுக்கு காமிச்சிருக்கு. அதுல என்னென்ன ஃபால்ட் கோடுன்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். வாங்க இங்க வாங்க. கிளியரா தெரியுதா? ஓகே. இப்போ இந்த ஃபால்ட் கோடு வந்து என்னன்னா நம்ம ரீட் பண்ண போறோம். இதுல சொல்லியிருக்காங்க பாருங்க. The fault code P0107 indicates the manifold absolute pressure MAP sensor issue. இப்போ MAP சென்சார் இஷ்யூனா அந்த MAP சென்சார் இஷ்யூ நம்ம எது எதுக்கெல்லாம் கனெக்ட் பண்றோமோ அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபால்ட் இருக்கு அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா P0133. The fault code P0133 indicates that there is problem with the oxygen sensor. ஆக்சிஜன் சென்சார் இது எந்த இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணுவாங்கன்னா ஏர் ஃபில்டர்ல இருந்து இன்ஜினுக்கு போகிற ஆக்சிஜன் சப்ளை, இது இந்த ஏரியாவில் வந்து இந்த சென்சார் யூஸ் பண்றாங்க. P0133 fault code P0133 indicates that there is low voltage output. இப்போ இந்த லோ வோல்டேஜ் அவுட்புட்டும் இந்த ஆக்சிஜன் சென்சாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது எப்படின்னா இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வருது இல்ல, அந்த ஃபயர் வருது இல்ல, இது கரெக்டான ஆக்சிஜன் லெவல் வந்து இன்ஜினுக்கு போகலைன்னா ஸ்பார்க் ஆகிற வோல்டேஜ் லெவலும் கம்மியா இருக்கும். அதுதான் இந்த இதுல வந்து கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபால்ட் என்னன்னு நான் ஆக்சுவலா மெக்கானிக் கிடையாது, பட் ஃபால்ட் கோடை வச்சு நான் சொல்றேன். இதுல இருக்கிற ப்ராப்ளமோ அண்ணன் வந்து சொன்ன ப்ராப்ளமோ கிட்டத்தட்ட சிமிலர் ப்ராப்ளம் தான். ஏர் ஃபில்டரை கிளீன் பண்ணாம ஒரு வண்டி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஆக்சிஜன் லெவல், இன்ஜினுக்கு போற ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அதனால உருவாகிற வோல்டேஜ் லெவலும் ஸ்பார்க் லெவலும் ரொம்ப கம்மியா இருக்கு. இதனால வண்டி வந்து பிக்கப் இல்லை. அண்ணன் வந்து சொன்ன இந்த ஆட்டோவுக்கு சொன்ன ப்ராப்ளம் வந்து பிக்கப் இல்லைன்னு சொன்ன ப்ராப்ளம். பிக்கப் இல்லை அப்படின்னா இப்போ நம்ம கிளியர் பண்ணி போட வேண்டியது ஏர் ஃபில்டர் தான். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொரு விஷயம் வந்து கூடுதலா ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் காசஸ் சிம்டம்ஸ். இதுல என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் சரிங்களா. ப்ராப்ளம் வந்து ஏன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் காசஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ப்ராப்ளம் என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன வரும், ஸோ பாசிபிள் சொல்யூஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபால்ட்டும் வந்து இந்த P0107 இந்த ஃபால்ட் எதனால வந்துச்சு, அதுக்கான சிம்டம்ஸ் அறிகுறி என்னென்ன அறிகுறி இருக்கும் இந்த ஆட்டோவில், அதாவது சொல்யூஷன் என்ன இருக்கு. ஸோ இதை ரொம்ப டீட்டெயிலாகவே கொடுத்துட்டாங்க. இந்த சென்சார்ல வந்துச்சுன்னா இந்த அறிகுறிலாம் இருக்கும், இதுக்கு இதான் சொல்யூஷன் அப்படின்ற விஷயத்த கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்ட் அண்ட் ரிப்பேர். ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது ஆக்சுவலாக இந்த 3 சென்சாருமே இண்டிகேட் பண்ணுறது ஒரே விஷயத்த தான் சரிங்களா. ஆக்சிஜன் லெவல் இன்ஜினுக்கு கம்மியாக போகுது. இது வந்து வெவ்வேறு டைப்ல எரர் கோட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஆக்சுவலா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுது. ஒரு இது ஸ்பார்க் லெவல் கம்மியா இருக்கிற விஷயத்த, இன்னொன்று அந்த சென்சார் சரியா ஒர்க் ஆகலன்ற விஷயத்த, இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்குன்ற விஷயத்த. இது 3 ஃபால்ட் கொடுத்துருக்கு. 3மே ஒண்ணுக்கு ஒன்று ரிலேட்டட். இந்த P0107 ஃபால்ட் சொன்ன பாத்தீங்களா, அதுக்கு அந்த மேப் சென்சாரை சரி பண்ணி பாருங்க. இல்லை அப்படின்னா ஏரோஸ் இன்ஜினுக்கு ஆக்சிஜன் லெவல் போற ஏரோஸ் வந்து எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபால்ட் சரிங்களா. ரெண்டாவது ஃபால்ட்டு
replace the oxygen sensor. இல்ல டேமேஜ் ஒயர் ஏதாவது இருந்துச்சுன்னா டேமேஜ் ஒயரை சரி பண்ணுங்க. ஏன்னா ஏதாவது லூஸ் கான்டாக்ட் இருந்தா அதை சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது ப்ராப்ளம் சொல்லியிருக்கு. மூணாவது ஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளேஸ் த O2 சென்சார், ஆக்சிஜன் சென்சாரை ரிப்ளேஸ் பண்ணுங்க. இல்ல ஒயர் லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் ECM, இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல், இது கரெக்டா ஒர்க் ஆகுதா, அதுல இருக்கிற சென்சார் எல்லாமே கரெக்டா இருக்கா, பின் எல்லாமே கரெக்டா ஒர்க் ஆகுதா, இந்த விஷயத்தை செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த 3 ஃபால்ட்டுக்கான சொல்யூஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்டோவுக்குமே ரொம்ப ஈஸியான வழி. ஒரு அப்டேட்ன்றது வந்து ஒரு காலத்தை தாண்டி வந்து நம்ம அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம். சரிங்களா? ஒரு வெஹிக்கிள் வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் ஆட்டோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் பெட்ரோல் வந்தது, அதுக்கப்புறம் எல்பிஜி வந்தது, எல்பிஜிக்கு அப்புறம் இப்போ சிஎன்ஜி வந்திருக்கு, இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோ வந்திருக்கு. இது அப்கிரேட் தான். இப்போ சென்சார் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அப்கிரேட் வெர்ஷன் தான். இது வந்து பார்த்தா நெகட்டிவான விஷயம் கிடையாது, ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த ஃபால்ட்லாம் நான் கண்டுபிடிக்க? மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் டோட்டலாக. இதே இந்த ஃபால்ட்லாம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். இதே ஒரு மெக்கானிக் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல், ஏர் ஃபில்டரு, இந்த விஷயத்த ஸ்பார்க் பிளக்கு, இந்த மாதிரி விஷயத்த வந்து நீங்கள் பார்த்தாலே போதுமானது. இது உங்களுக்கு காசு கட்டிங் ஆகும். இப்போ சில டைம் வந்து நம்ம மெக்கானிக் எடுத்துகிட்டு போய் விடுறப்ப ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியல, எனக்கு பார்த்து கொடுங்க, பிக்கப்பே இல்லை, சுத்தமாக பிக்கப்பே இல்லை அப்படின்னும் போது அவர் வந்து ஒரு சில நல்ல மெக்கானிக் இருக்காங்க, நார்மலாக வந்து இதான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சரி பண்ணுறவங்க. சில பேர் வந்து ரொம்ப பூதாகாரமாக இது ரொம்ப பெரிய பிரச்சனை, கிளச் பிளேட் அடி வாங்கிருச்சு, உங்களுக்கு வந்து இன்ஜினில் வந்து அந்த பொருள் போச்சு இந்த பொருள் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கை வச்சு மாற்றக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ இது அதிகமான செலவில் இழுத்து விட்டுரும். இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எல்லா ரிப்போர்ட்டையுமே நம்ம பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நம்மளால் கொடுக்க முடியும். இப்போ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் ரிப்போர்ட் நம்ம தரும்போது கஸ்டமருக்கு ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு இந்தந்த ஃபால்ட்டுன்னு சொன்னாங்கண்ணா, ஸ்கேன் பண்ணி சென்சாரில் இந்தந்த ஃபால்ட்டுலாம் காமிக்குது, இந்த ஃபால்ட் எனக்கு கொஞ்சம் அட்டன் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஆகிற அனாவசிய செலவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? ஃபைனலாக என்ன விஷயம்னா, இந்த ஆட்டோ ஸ்கேனிங் சர்வீஸ் சென்னையில் எவ்வளோ பேர் பண்ணி தராங்கன்னு தெரியல. இதே நாங்கள் டோட்டலாகவே வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி தரோம். சென்னை கதிர்வேட்டில் எம்பி மகால் ஆப்போசிட்டில் ஜேபி மோட்டார்ஸ்னு ஆட்டோ ஷோரூம் இருக்குது. இந்த ஆட்டோ ஷோரூமுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல, நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 சர்வீஸ் வரைக்கும் டீலரில் ஸ்கேன் பண்ணி ஃபால்ட் எல்லாம் அட்டன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு 3 சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமோ இல்லை 1 வருஷத்துக்கு அப்புறமோ வண்டியில் ஏதோ ஃபால்ட்டுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, எனக்கு இது என்ன ஃபால்ட்டுன்னு தெரியலப்பா, எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுன்னா நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணித்தரோம், எந்த வித சார்ஜஸும் இல்லாமல். இன்னொரு விஷயம், இது குறிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு தான் ஃப்ரீ. அந்த விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், அதை நான் ரொம்ப கிளியராக சொல்லிக்கிறேன். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு டோட்டலி ஃப்ரீ தான். சரிங்களா? எந்த வித சார்ஜஸும் கிடையாது. மறக்காமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போதைக்கு இது டெஸ்ட்டில் வந்து பஜாஜ் ஆட்டோக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னும் அபே சிட்டிக்கு நாங்கள் டெஸ்ட் பண்ணி முடிக்கல. அபே சிட்டிக்கும் டெஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, ஏன்னா இந்த ஃபால்ட் கோடை அட்டன் பண்ணுறது ரொம்ப கிளியராகவே ரொம்ப தெளிவாக ரொம்ப கரெக்டாக வந்து அக்யூரேட்டாக சொல்லுது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. இதே நாங்கள் அபே சிட்டிக்கும் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு அபே சிட்டிக்கு பண்ண முடியும்னா இன்ஃபார்ம் பண்ணுறோம், அபே சிட்டி வச்சுருக்கவங்க வரலாம். இப்போதைக்கு இது பஜாஜ் ஆட்டோக்கு மட்டும்தான் ட்ரையலில் இருக்குது, பஜாஜ் ஆட்டோக்கு மட்டும்தான் நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் ஆட்டோ பஜார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு கருத்து தெரிவிக்கணும்னா எங்கள் கமெண்டில் பதிவிடுங்க.